அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். எனக்கு பிடித்தமான ஒரு மிக முக்கியமான ஒரு சங்கீதம் என்னோடு சொன்னால் சங்கீதம் 146. அதில் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கின்றார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்றார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகின்றார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கின்றார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகின்றார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கின்றார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கின்றார், துன்மார்க்கின் வழியையோ கவிழ்த்து போடுகின்றார். நம்முடைய ஆண்டவர் ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள், பசியாயிருக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், மடங்கடிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கைதூக்கி விடுகின்றார். முகவரியே இல்லாத அவர்களுக்கு ஆண்டவர் முகவரியாக அடையாளங்களை ஏற்படுத்துகின்றார். பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லுகின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்திலே வந்தார் என்று சொன்னால் யூதா வம்சத்திலே அவர் வருகின்றார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் மூத்தவன் ரூபனுடைய கோத்திரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கலாம். அல்லது பரிசுத்தமாய் வாழ்ந்த எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்ட யோசேப்பினுடைய சந்ததியிலே அவர் வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஏன் யூதா கோத்திரத்திலே வந்தார் என்று நான் யோசித்து பார்க்கிற பொழுது, அதோடைய பின்னணியங்களை ஆராய்ந்து பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது யாக்கோபுக்கு விருப்ப துணை ராகேல், அமைந்த துணை லேயாள். அதாவது லேயாள் தான் மூத்தவள் என்று சொன்னாலும் யாக்கோபு லேயாளை தள்ளி இந்த ராகேலை நேசித்ததற்கு காரணம் என்னென்று சொன்னால், லேயாள் பிறப்பிலேயே அவள் கூச்ச கன்னியாக இருந்தாள். அதாவது விரும்பத்தக்க ரூபம் அவளுக்கு இல்லாது இருந்தது. ஆகவே மூத்தவளை புறக்கணித்து இளையவளை அவன் வேண்டும் என்று கேட்கிறான். அவளுக்காக 7 வருஷம் சேவை செய்கின்றான். இதெல்லாம் லேயாளுக்கு எவ்வளவு கஷ்டத்தை உண்டாக்கி இருக்கும். இந்த லேயாளை அற்பமாக எண்ணினார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டால். இந்த லேயாளுக்கு ஆண்டவருடைய இரக்கம் கிடைத்தது. எப்படி என்று சொன்னால், ராகேலுடைய கற்பத்தை அடித்து கர்த்தர் லேயாளுக்கு பிள்ளைகளை தருகின்றார். அப்படி லேயாளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பிள்ளைதான் யூதா. அந்த கோத்திரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார். அற்பமாக எண்ணப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, அடையாளமே இல்லாத, முகவரியே இல்லாத இந்த லேயாளுடைய பிள்ளையாகிய யூதாவினுடைய வம்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை மற்றவர்கள் புறக்கணிக்கலாம், உங்களை மற்றவர்கள் ஒதுக்கலாம். ஒருவேளை நீங்கள் மிக மற்றவருடைய பரிதாபத்திற்குரிய நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு முகவரிகளை, அடையாளங்களை ஏற்படுத்துவாராக என்று வாழ்த்தி இந்த நாளுடைய தியானத்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.